வாங்க இன்றைக்கி பாசி பருப்பில் ஒரு இட்லி பஞ்சு மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுகர்காரவங்களுக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே நல்லது தான். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு சரிசமமாக எடுத்திருக்கேன். அதை ஒரு கிணத்துல போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா 6-7 தடவை கழுவணும். அப்போ தான் அந்த பாசிப்பருப்போட வாசனை போகும். அது நல்லா கழுவி நல்ல தண்ணியிலே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரமாக இது ஊறிட்டுருக்கு. காலையில் 6 மணிக்கு ஊறப்பட்டேன். இப்போ 10 மணி ஆகுது. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை ஐஸ் வாட்டர் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால சூடாயிடும். நீங்கள் கிரைண்டரில் இருந்தால் கூட ஆட்டிடலாம். நான் மிக்சியில் பண்ண போகிறேன்னு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இங்கே நிறைய ஊற்றி கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கையாலேயே கரைச்சி வச்சிடலாம். இப்போ இது கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கெல்லாம் நல்லா புளிச்சு வந்துடும். நம்ம அப்பயும் கூட இட்லி போட்டுக்கலாம், இல்லை ராத்திரி கூட போட்டுக்கலாம், டிஃபனுக்கு போட்டுக்கலாம், இல்லை அடுத்த நாள் கூட நல்லாயிருக்கும். அதே ராத்திரியே போட்டு அடுத்த நாளும் போட்டுக்கலாம். நான் இந்த ஒரு கப்பு மாவில் 10 இட்லி வந்தது, நல்ல பெரிய பெரிய இட்லியாக. இதை பாருங்கள், இப்போ நல்லா இது பிடிச்சிருக்கு. ராத்திரி 8 மணி நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவி கூட ஊற்றிக்கலாம். நான் இதில் நல்லா சூடாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் துணி போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்ட்டான இட்லி. இதுக்கு வேர்க்கடலை சட்னி, எல்லா சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இட்லி. நல்லா இருக்கும். வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் கொஞ்சம் சரியாக இருக்காது, சப்புன்னு இருக்கும். காரக்குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த இட்லிக்கு முட்டை காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ இது திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், அது பார்க்க போதே அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஸ்பூனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இந்த தட்டு எடுத்து கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆற வச்சு தட்டு திருப்பி போட்டுக்கலாம். போட்டு மேலே இருக்கிற துணியை எடுத்துடலாம். இப்படி ஆவி பறக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு இந்த இட்லி. வயசானவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம், சுகர் பேஷண்ட் ஆளுங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா ஃபில்லாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்டாவே நல்லா ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க தான் சாப்பிட மாட்டேங்குது. இந்த வாசனை நல்லா இல்லை, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னுட்டாங்க. நான் பெரியவங்க இந்த ஹெல்த்திக்காக சாப்பிடலாம். நல்லா இருக்குது இந்த இட்லி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த குழந்தைங்க தான் வேண்டான்றாங்க. அவங்களுக்கு வேறு விதமாக தான் இதை செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இதுக்கு முட்டை குழம்பு வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. முட்டை குழம்பும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனாமிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன் அமுக்குங்க. அந்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.